200% வந்து கேன்சர் வராம ப்ரிவென்ட் ஆகும். சுகர் வராதுன்னா இதுல கொலஸ்ட்ரால் ரொம்ப குறையும். வெயிட் லாஸ் பிளானுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளான். உடம்புல இருக்க வாட்டர் கண்டென்ட் வெளியேற்றி மசில்ஸ் டைட்டன் பண்ணுது. ஸோ சுருக்கங்கள் குறையுது. இது வந்துட்டு இளமையா வச்சுக்கோ, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி. இது வந்து உலகத்துல யாருக்கும் தெரியாது, தேடினாலும் கிடைக்காதுங்கிற மாதிரி. என்னன்னா வயலட் கலர்ல இருக்கிற எல்லா உணவுகள் லிஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் சொல்லுவோம், அப்புறம் நொங்கு சொல்லுவோம், அப்புறம் கரும்பு சொல்லுவோம், பனிக்கரும்பு, நவாப்பழம், அப்புறம் கருப்பு கவுனி அரிசி, வேற என்ன தெரியும் உங்களுக்கு? கிரேப்ஸ். இதெல்லாமே வந்து வயலட் கலர். ப்ளூபெர்ரி இதெல்லாமே வயலட் கலர். இந்த வயலட் கலர் ப்ராப்பர்ட்டி வந்து ஆந்தோசைனின் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த வயலட் கலருக்கு எது சாப்பிட்டாலும் 200% வந்து கேன்சர் வராம ப்ரிவென்ட் ஆகும். இப்போ உலகமே எனக்கு கேன்சர் வந்துருமா, உனக்கு கேன்சர் வந்துருமா, யாராவது நம்ம பெரியம்மாவோ அத்தைக்கோ ஒரு 70 வயசு கேன்சர் வந்து இறந்தா கூட நம்ம ஜீன்ல இருக்கு அப்படின்ற பயம் வந்து மிகப்பெரிய வியாதி ஆயிருது. ஸோ இந்த சைனா பர்மாக்கெல்லாம் நம்ம நகரத்தார் வந்து முத வியாபாரம் பண்றதுக்காண்டி போகும்போது இவங்க வந்து நம்மளோட பீப்புள்ஸ் கொஞ்சம் இன்டெலெக்சுவல், புத்தி கூர்மை உள்ளவர்கள். அவங்க வந்து எல்லாரோட உணவு முறை, பழக்க வழக்கங்கள், நம்மளோட கலாச்சாரத்தை அங்கே கொண்டு போனது இல்லாமல் அங்கே இருக்கிற நல்ல விஷயத்த நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதில் வந்து நம்ம ரொம்ப போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய இவங்களோட முன்னோர்களை நம்ம சொல்லணும் நிச்சயமா. பிகாஸ் இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அதில் சைனாலேருந்து அவங்க கொண்டு வந்து இங்கே விவசாயம் பண்ண வச்சாங்க. இவங்க சொல்கிற மாதிரி இவங்களோட சொந்தக்காரங்க ஊர்லேருந்து வரும்போது இப்போ பேரிச்சம்பழம் துபாயிலேருந்து வரும்போது கொண்டு வர மாதிரி கவுனி அரிசியை கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அதை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ வந்து எப்படி இவ்வளோ ஒரு சூப்பரா இது பண்றாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துட்டு தான் இந்த ஆரோக்கிய இதை வந்து நம்ம ஊருக்கு கொண்டு போய் சேர்த்தணும். அங்கிருந்து வந்த நகரத்தார் வந்து இந்த நெல்லை கொண்டு வந்து, கவுனி அரிசி நெல்லை கொண்டு வந்து இங்க விளைவிச்சாங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுல வந்துட்டு சுகர் வராது. இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா இதுல கொலஸ்ட்ரால் ரொம்ப குறையும். நம்ம வந்து டிஜிஎல் கூட இருக்கு டாக்டர், எல்டிஎல் கூட இருக்கு டாக்டர் அப்படிம்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் கிருத்தி. நான் வந்து என்னோட 30 கிராஸ் பண்ணல, அப்பயே நான் வந்து ஒயிட் சுகர் எதுலையுமே போடுறது ஸ்டாப் பண்ணேன். சால்ட் கூட உள்ளது, வத்தல், அப்பளம், வடகம், ஊறுகாய், கருவாடு இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணேன். நான் என்னோட 40 டச் பண்ணல. அதுக்கப்புறம் வெள்ளை அரிசியில செய்யற இட்லி தோசை, வெள்ளை அரிசி சாதம் சாப்பிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒன்லி காலையில வந்து சிறுதானிய தோசைகள், மத்தியானம் கவுனி அரிசி, நைட் வந்து ஈவினிங் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ். இதான் என்னோட டயட் பிளானாவே இருக்கு. நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருந்தா தானே நம்ம சொல்றது வந்து கூட ஃபாலோ பண்ண முடியும். நானே அதை ஃபாலோ பண்ணலன்னா எப்படி இன்னொருத்தவங்க ஃபாலோ பண்ண முடியும்? ஸோ அதை முதல்ல நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். யூ ஓன்ட் பிலீவ் மீ, நான் வந்து 78 இருந்தேன். வெயிட் லாஸ் பிளானுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளான் சொல்லலாம். ஏன்னா உடம்புல இருக்க வாட்டர் கண்டென்ட் வெளியேற்றி மசில்ஸ் டைட்டன் பண்ணுது. ஸோ சுருக்கங்கள் குறையுது. இந்த கவுனி அரிசி இதுல வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் ரொம்ப ரிச்சா இருக்கு. இதுல நிறைய நோய்கள் வராது, வயசான காலத்துல வர அல்சீமஸ் மாதிரி. ஸோ இந்த கவுனி அரிசி வந்து சாப்பிடும் போது ஒரு கிரன்ச்சியா இருக்கும். அதனால குழந்தைங்க சாப்பிட சலிச்சுக்குவாங்க. ஒரு விஷயம் உணவை சாப்பிடுன்னு வற்புறுத்தாம இது சாப்பிட்டா அதுக்கு நல்லதான், இது சாப்பிட்டா இதுக்கு நல்லதான் சொல்லி கொடுத்து பாருங்களேன். இப்ப அவங்க சாப்பிட்டு சலிச்சுக்கிட்டு கொஞ்சம் குவான்டிட்டி சாப்பிட்டா கூட ஒரு ஏஜ்ல அவங்களுக்கு விபரம் தெரியும் போது அதை கூட எடுத்துக்குவாங்க. ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவாங்க. எப்பவுமே நான் சொல்வேன் எல்லா மதர்ஸ்க்குமே, நொங்கு சாப்பிடு, உனக்கு வந்து வெயிலுக்கு ஹீட் குறையும் அப்படின்னு கூட சொல்லி கொடுங்க. நொங்கு சாப்பிடு நல்லது உடம்புக்கு அப்படி சொன்னா எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு நல்லது, மஞ்சத்தூள் போட்ட பால் குடி, சளி குறையும், கிருமிகள் சாகும், நோய் எதிர்ப்பு சத்து கூடும், உன்னுடைய இம்யூனிட்டி, அவ்வளோ டிசீசஸ்க்கு, அவ்வளோ இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு இந்த கவுனி அரிசி ரொம்ப நல்லது. அந்த கிரன்ச்சி, அந்த டேஸ்ட் இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலி இந்த ரைஸ் வந்து நார்மலா சைனீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஊற வச்சுட்டு இந்த பழைய கவுனி அரிசியோட பழைய சாதத்தை ஹேர் பேக்ல போடுவாங்க. ஓ ஓகே. ஸோ அதை போட்டு வாஷ் பண்ணால் அவங்க முடி பலன்னு இருக்கும். நம்ம நினச்சிக்குவோம் சைனீஸ்லாம் வந்துட்டு ஏதோ இது மாஸ்க் போடுவாங்க, ஷாம்பு, கண்டிஷனர்ஸ் போடுவாங்கன்னு. ஆனால் அவங்க வந்துட்டு ஜஸ்ட் இந்த கவுனி அரிசியோட பழைய சாத தண்ணியை தலைக்கு போடுறாங்க.